அப்பு 5ஆம் வகுப்பில் படிக்கும் புத்திசாலி மாணவன். எப்போதும் தேர்வில் முதலிடத்தை பிடிப்பான். அதனால் அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் பெருமை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை, சுத்தம் பற்றி கவலையே இல்லை. குளிக்காமல் பல் துலக்காமல் பள்ளிக்கு செல்வான். அழுக்கு சட்டை அணிவான். அதனால் வகுப்பில் உள்ள பையன்கள் அவனை அழுக்கு மாமா என்று கிண்டல் செய்வார்கள். அம்மாவும் ஆசிரியரும் பலமுறை அறிவுறுத்தினாலும் யானை பல் துலக்குகிறதா என்று சிரித்து கொண்டே தள்ளிவிடுவான். அவனுடைய கவனம் முழுவதும் படிப்பில்தான். அரையாண்டு தேர்வு நெருங்கியது. அப்புவும் கடுமையாக படிக்க தொடங்கினான். முதல் மார்க் யாருக்கும் போகக்கூடாது என்று உறுதி செய்தான். ஆனால் தேர்வுக்கு 2 நாள் முன்னர் திடீரென்று பல்வலி வந்தது. முகம் வீங்கி காய்ச்சலுடன் வலியால் அவன் தவித்தான். அப்பாவின் கை வைத்தியமும் அம்மாவின் பராமரிப்பும் பயனில்லை. மருத்துவரிடம் கொண்டு சென்ற போது டாக்டர் சொன்னார், பல் சுத்தம் செய்யாமல் இருந்தால் சொத்தை பல் கெட்டு போயிருக்கிறது, உடனே எடுக்கவில்லை என்றால் ஆபத்து. அவ்வளவு படித்தும் அவன் தேர்வு செல்ல முடியவில்லை. மருத்துவமனையில் 1 வாரம் கழித்தான். அரையாண்டு தேர்வு முடிந்த பின்பு ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது. முதலிடம் நாகராஜன் என பெயர் அழைக்கப்பட்டது. அப்புவுக்கு கண்ணீர் வந்தது. ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தி சொன்னார், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாத மாதிரி உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எதையும் வெற்றி பெற முடியாது. அந்த வார்த்தைகள் அப்புவின் மனதில் பதிந்துவிட்டன. அடுத்த நாள் பள்ளிக்கு பளிச்சென்று சுத்தமாக வந்தான். நண்பர்கள் ஆச்சரியப்பட்டு, அழுக்கு மாமா இப்போ உஜாலா மாமா ஆகிட்டாரே என்று கிண்டலாக சொன்னார்கள். ஆனால் அப்புவும் அந்த வார்த்தையை கேட்டு சிரித்து கொண்டே சென்றான்.